எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு பக்காவான தேங்காய் பால் சாதம் பார்க்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. ஓல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பட்டாணி எடுத்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கோங்க. பட்டாணி மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி ரொம்ப நல்லா வதங்கணும்னு இல்லை. ரொம்ப வதங்கினா ரொம்ப மசாலா ஒரு மாதிரி சாதம் வெள்ளையாக இருக்காது, கலர் சேஞ்ச் ஆயிரும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு புதினா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டாலே போதும். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தா சூப்பராக இருக்கும். நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், மீதியில் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டேன். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்குங்க. தூவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டிங்கனாலே போதும். நல்லா சூப்பராக போலன்னு வெந்து வந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.